ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவு ராகி மாவு, 3/4 கப் அளவு கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாங்க. இப்போது இந்த நிலக்கடலையை ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு ஈரப்படுத்திக்கலாங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிறோங்களங்க அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கலாங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசறி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு பிசறி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சுட்டேங்க. இப்போது இந்த கடலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கடலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ எடுத்து ஒரு வடித்தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. கடைசியாக ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் பொரித்து இதோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ராகி மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.